கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதற்காக எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை கொடுக்கல, பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்கல. அதே நேரத்தில் அவங்களுக்கு பே கமிஷன் பிரகாரம் உயர்த்தி கொடுப்போம்னா அதுவும் நிலுவையில் இருக்குது. எல்லாமே நிலுவையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேஷனில் இவங்க அடிப்படை சொன்னது, ரேஷனில் 3 எல்இடி பல்பு கொடுப்போம்னாங்க. 1 கிலோ சர்க்கரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே கூடுதலாக கொடுப்போம்னாங்க. உளுத்தம்பருப்பு கொடுப்போம்னாங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கொடுப்போம்னாங்க. கருப்பட்டியும் பனை வெல்லமும் கிராமப்புற விவசாயிகளை மேம்படுத்தும் விதமாக கருப்பட்டியும் பனை வெல்லமும் ரேஷன் கடையில் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. சரி, இல்ல நான் கேட்கறேன், இதெல்லாம் இந்த தேர்தல் வாக்குறுதியை பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? காரை செல்வராஜ் எப்படி பாயிண்ட் வச்சு படிச்சாரோ அதே மாதிரி நானும் சொல்லணுமா இல்லையா? அதுதான் சொல்றேன். அதுக்கு அடுத்து எடுத்தீங்கன்னா இப்ப நெசவாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னது, நீங்க சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா இரும்பு ஸ்கிராப் கடையில் பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல விசைத்தறி கைத்தறி நெசவாளர்கள் அந்த பொருட்கள் தான் அங்கே கிடக்குது. அப்போ ஆயிரக்கணக்கான நெசவு நொடிஞ்சு போச்சு. அப்போ அவர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பீக் ஹவர் சார்ஜஸ், மின்சார கட்டணம் உயர்வு, இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நெசவாளருக்கு தனி கூட்டுறவு வங்கி லோன் வாங்குறதுக்கு அமைப்போன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமைக்கப்படவில்லை. அதே மாதிரி கோம்பர், பஞ்சு விலை, பருத்தி, இதை அரசாங்கமே கூட்டுறவு சங்கம் மூலமாக கொள்முதல் செய்து கட்டுப்பாடான விலையில் கொடுப்போம்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியல இந்த அரசாங்கத்தினால். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி கடன், அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்வி கடனை ரத்து செய்யவில்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பள்ளிகளில் அப்போ லேப்டாப் கொடுக்கப்பட்டது. இப்போ கை கணினியும் 10 GB டேட்டாவும் கொடுப்போம்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் 2008 அவங்க கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது கொடுக்கப்படவில்லை.